தற்போதைய அண்மை செய்தி. ராமேஸ்வரம் கோவிலில் இலவச லட்டு திட்டத்தில் 3,40,00,000 ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. அது தொடர்பான அண்மை தகவலை தற்போது பார்த்து வருகிறோம். இந்த புகார் தொடர்பாக 6 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரம் கோவிலில் இலவச லட்டு திட்டத்தில் 3,40,00,000 ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக புகார் எழுந்துள்ள நிலையில் இந்த புகார் தொடர்பாக 6 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகு வழங்க கேட்கலாம். வணக்கம் ரகு, இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பா வினிதா, உலக புகழ்பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனத்திற்காக வருகை தருகின்றனர். கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு தினமும் இலவசமாக லட்டு பிரசாதம் கோவில் நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் லட்டு பிரசாதம் வழங்கியதில் மோசடி நடந்ததாக புகார் வரப்பட்டதை தொடர்ந்து திருக்கோவிலில் இணை ஆணையர் செல்லத்துறை தலைமையில் இது தொடர்பான தீவிர விசாரணை நடைபெற்றது. இந்த விசாரணையின் அடிப்படையில் ராமேஸ்வரம் கோவிலில் நாள்தோறும் பக்தர்களுக்கு வழங்கப்படும் லட்டு பிரசாதத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் 22,71,000 லட்டுகள் வழங்கியதில் சுமார் 3,40,00,000 வரை மோசடி நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பக்தர்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் லட்டு பிரசாதத்தை விற்பனை செய்ததும், லட்டு தயாரிப்பதற்காக தரம் குறைந்த பொருட்களை வாங்கி மோசடியில் ஈடுபட்டதும் இந்த விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக கோவிலின் பிரசாத பிரிவு அதிகாரி பஞ்சமூர்த்தி, அந்த பிரிவின் பணியாளர் விக்ரம், வினீத் உட்பட 6 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இது தவிர தற்காலிக பணியாளர்கள் 3 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கடந்த திமுக ஆட்சியில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் இதுபோல பக்தர்களுக்கு வழங்கப்படும் இலவச லட்டு பிரசாதத்தில் மோசடி நடைபெற்றிருப்பது பக்தர்களுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரகு.